அதாவது நாம் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். மகிழ்ச்சிக்கு அடிப்படை ஒன்று வந்து சுதந்திரம். நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்கிறப்ப தான் அந்த மகிழ்ச்சி வரும் இல்லையா? அடுத்தவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப அந்த பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். ஐந்தொழுக்க பண்பாட்டில் யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலையும் நான் வந்து கை வைக்க மாட்டேன். அப்போது அது ஒரு பாவம். உண்மையாலுமே அது என்ன? யாராவது ஒருத்தரோட வாழ்க்கை சுதந்திரத்தில் போய் நம்ம கை வைக்கிறது அப்படிங்கிறது பெரும் பாவம். அதான் விலங்கின பண்பிலிருந்து வரக்கூடிய பாவத்தில் 4 விதமான தவறுகள், விலங்கின பண்புகள். ஒரு உயிரை வதைப்பது, கொலை செய்வது, அதை திருடி தின்பது, அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிப்பது. அப்போது எந்த ஒரு உயிருடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் நம்ம பழிக்கக்கூடாது. இயல்பில் நம்மளோட வாழ்க்கை சுதந்திரத்தை யாரும் பழிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினச்சபடி வாழணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். அப்போ நம்ம யாருக்கு அடிமையாக இருக்க விரும்பலை அப்படிங்கிறது நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நம்ம யாராவது அடிமைப்படுத்த முயற்சி பண்ணால் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை செயல்படுத்த முடியாமல் நம்ம திணறோம், துன்பப்படுறோம். பட் இப்போ நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாகவே அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறத இப்போ நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம வாழ்க்கை எப்படி நடந்துகிட்ருக்குது அப்படின்னா, நாம் சிறிய வயதிலிருந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு பாடல் வருமில்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ப்பினில்னு வச்சுக்குவோம். அது என்ன அன்னை வளர்ப்பினில்னா அன்னைக்கு பெரும்பங்கு இருக்குது, அது ஓகே. பட்டு எல்லாரும் சேர்ந்து தான் வளர்த்துறோம். குழந்தைய அன்னை மட்டும் வளர்த்தலை. அன்னை வளர்த்துறாங்க, தந்தை வளர்த்துறாங்க, நண்பர்கள் வளர்த்துறாங்க, சமுதாயம் வளர்த்துது. சரிதானே? தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து இந்த சமுதாயம் முழுக்க அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது? வளர்த்துது. அப்போ குழந்தை பிறக்கிறப்ப நல்ல குழந்தை தான். பட் அது வளர்க்கிறப்ப நம்ம நிறையா அந்த குழந்தைகள்கிட்ட கண்டிஷன் பண்ணுறோம். நாமளும் அப்படி தான் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஆழமான விஷயம். உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூட ஒரு விஷயமா இருக்கும். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தைய நம்ம மனுஷ குழந்தை அப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லையா? மனுஷ குழந்தை அப்படின்னு தான் பார்க்குறோம். அது ஒரு ஹிந்துவாவோ, அது ஒரு முஸ்லீமாவோ, அது ஒரு கிறிஸ்டியனாவோ, அது ஒரு ஜெயினாவோ, அது ஒரு புத்திஸ்டாவோ, சரி, அது ஒரு சீக்கியனாவோ நம்ம பார்க்கறது இல்லை. அல்லது ஒரு இந்தியனாவோ, அல்லது ஒரு அமெரிக்கனாவோ, அல்லது ஒரு ஸ்ரீலங்கனாவோ, அல்லது ஒரு பாகிஸ்தானியனாவோ இல்லையா, அல்லது ஒரு தமிழனாவோ நம்ம பார்க்கறது இல்லை. சரிங்களா? அப்போது அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜு சாப்பிட்றது நல்லதா, நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதா, சரி, இதெல்லாம் எதுவுமே அது டிசைன் பண்ணப்படலை. குழந்தை ஃப்ரெஷ்ஷாக வருது, பச்சை களிமண் ஃப்ரெஷ்ஷாக வருது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பச்சை களிமண்ணை நீங்கள் பிடிக்கிறீங்க, நம்ம வந்து பிடிக்கிறோம். நாமளும் அப்படி தான் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? முதல்ல நம்மளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறப்ப நம்ம கோவில் அப்படின்னு இப்போ ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்க ஹிந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அப்போ அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. இந்த குழந்தையும் சாமி கும்பிட சொல்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கும் பண்ணாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தையோட மனதில் என்ன வந்து கண்டிஷன் கிரியேட் ஆகுது? நான் ஒரு ஹிந்து. இந்த பேர் வைக்கிறதுலே வந்துடும். சரிங்களா? நான் ஒரு ஹிந்து, நான் வழிபடக்கூடிய ஆலயம் இது, இது என்னுடைய தெய்வம், இதை நான் இப்படித்தான் வழிபட வேண்டும். சரிங்களா? இது எல்லா விஷயமும் நாம் அந்த குழந்தைக்கு கண்டிஷன் பண்ணுறோம் இல்லையா?
இதே ஒரு கிறிஸ்துவ ஆலயங்களை பார்த்து நம்ம போகிறோம், நாம் அதுக்குள்ளே போகிறதில்லை, அங்கே போய் ஜீசஸை நம்ம வணங்குறதில்லை. சரிங்களா? அப்போ அந்த குழந்தைக்கு அங்கே என்ன கண்டிஷன் பண்ணுறோம்? இது என்னுடைய கோவில் அல்ல, உள்ளே இருப்பவர் என்னுடைய கடவுள் அல்ல, இது வேறு ஒரு மதம், இது வேறு ஒரு வழிபாட்டு முறை, வேறு ஒரு கடவுள், இந்த கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? யாரோ ஒருத்தர் சுகி சிவமையாவாராக பேசுகிறப்ப தான் சொன்னாங்க, அதாவது ஒரு ரோட்டில் எல்லோரும் யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களாமா ஒரு செவுத்தில். அது ரொம்ப நாள் என்னென்னவோ பண்ணி சொல்லி 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 யாருமே கேட்கவே இல்லையாமா. கேட்கவே இல்லைன்னொன்னையும் அவர் என்ன பண்ணார், ஒரு ஐடியா பண்ணி அந்த வால் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து சாமி படத்தை வரைஞ்சிடலான்னு பெயிண்ட் பண்ணியிருக்கார். பெயிண்ட் பண்ண உடனேயும் அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அந்த சாமி படத்து மேலெல்லாம் யூரின் போயிருக்கான். இவருக்கு ஒரே பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா சாமி படத்து மேலேயுமாடா யூரின் போவாங்க, என்னடா இப்படியுமா பண்ணுவாங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்புறம் அது விசாரித்து பார்த்தா தெரியுது, இந்த ஹிந்துவாக இருக்கிறவனெல்லாம் அந்த ஹிந்து சாமி மேலே யூரின் போகல, கிறிஸ்டின் சாமி மேலேயும் முஸ்லீம் சாமி மேலே யூரின் போயிருக்கான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ அவன் எங்கே போவான்? இதில் போவான். சரிதானா? இது யார் என்ன, இது என்ன நம்ம கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம், இது உன்னுடைய கடவுள் அல்ல, இதுதான் உன்னுடைய கடவுள். சரிதானா? இது உன்னுடைய மதம், இது உன்னுடைய ஜாதி, இது உன்னுடைய மொழி, இது உன்னுடைய இனம். இப்படி நம்ம நிறையா சமுதாயத்தால் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்குமா இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்கள். சரி, இப்போ இந்த கண்டிஷன் நமக்குள்ள நிறைய கண்டிஷன்ஸ் பல காரணங்களால் நாம் ஒரு பெற்றோர் மூலமாக நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வரும். சரி, அமாவாசையான திதி கொடுக்கணும், பௌர்ணமியான கோயிலுக்கு போகணும், சரிங்களா? இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏடாகி இப்போ நம்மளோட மொத்த வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் பேஸ்டில் தான் நம்ம இயங்குகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கண்டிஷன் பேஸ்டில் தான் நம்மளோட எல்லா செயல்பாடுமே நடக்குது. இதை ஓஷோ ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அதாவது அவர் ஒரு ஜெயின், ஓஷோ ஒரு ஜெயின் மதத்தை சார்ந்த ஒரு மனிதர். இந்த ஜெயினில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவங்க சாப்பிட மாட்டாங்க, என்ன ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படி சாப்பிட்றது தவறு, தெய்வ நிந்தனை, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட 16 வயதில் ஒரு கேம்புக்கு போகிறார். பசங்க எல்லோரும் ஜாயின் பண்ணி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு கேம்ப் போகிறாங்க. அப்படியே ஒரு மலை நோக்கி நடந்து போகிறாங்க. நீண்ட தூரம் பயணம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பயணம்னு போய் 6 மணி ஆயிடுச்சு. சூரியன் நல்லா அஸ்தமனம் ஆகிற டைமில் நல்லா கொஞ்சம் இருட்டு வந்துருச்சு. அப்போ சரி ஒரு டென்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ட்டை கஷ்டப்பட்டு போடுறாங்க. போட்ட உடனே அவ்வளோ நேரம் கொஞ்சம் சாப்பிடாமல் போயிட்டாங்க. பயங்கரமான பசி, எல்லாருக்கும் கொலை பசி. சரின்ட்டு சரி சமைச்சு சாப்பிட்றலான்னு சொல்லி கொஞ்சம் கொண்டு வந்ததை சமைச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்க. 5 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஓஷோவுக்கும் பயங்கரமான பசி, அன்கண்டிஷனல் ஹங்கரின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அவர் சாப்பிட்றதுக்கான ஒரு தேவை வந்துடுச்சு. இப்போ முடியல, அவரால் தாங்க முடியல, பயங்கரமான பசியாக இருக்குது. அப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஓஷோவும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங் க்ரியேட் ஆகுது. ஐயோ, என்னது, நம்ம மதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தான் நம்ம 16 வருஷமாக இருந்திருக்கிறோம், இன்றைக்கி சாப்பிட்டோமே, இந்த உணவு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு எதிர்மறையான ஒரு குற்ற உணர்வு, நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் வர 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 அவர் உடம்பு உள்ள ப்ராசஸ் பண்ணி வாமிட் வரக்க ஆரம்பிக்குது அவருக்கு.
வாமிட் எடுக்கிறாரு. போய் வாமிட் எடுத்துட்டு 4 தடவை நைட்டு 9 மணிலேருந்து திரும்ப வாமிட் எடுத்துகிட்டே இருக்கார். 1 மணி, இரவு 1 மணிக்கு 4ஆவது முறை வாமிட் எடுத்துட்டு அப்படியே உள்ளே வர்றாரு, அந்த ரூமுக்குள்ளே வர்றாரு. வந்து பார்த்தா இவர் கூட வந்த அந்த 4 பேரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான். அப்போ தான் அவருக்குள்ள ஒரு ஞானம் பிறக்குது. பாருங்கள், இயற்கை எப்படியெல்லாம் ஞானத்தை கொடுக்குது பாருங்களேன். சரி, அதான் ஓஷோவோட பேஸ், வெரி வெரி பேஸாக இருக்கிற அவர் எடுத்து வைக்கிற மிகப்பெரிய ஞானத்தில் இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஓஷோ படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ரியலைஸ் ஆகுது, ஒரு உள் உணர்வு தோன்றுது. நாம் 5 பேரும் தான் சாப்பிட்டோம், இவன் 4 பேர் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கான், எனக்கு ஒருத்தனுக்கு தான் இது வாமிட் வருது. அப்போ இது இயற்கையோட விதியாக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் வாமிட் வந்திருக்கணும் இப்போ, இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு உப்பை எடுத்து வாயில் வைக்கிறீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, உவர்ப்பு தன்மை வருது. பாவக்காய் எடுத்து கடிக்கிறோம்னா கசப்பு தன்மை வருது. அல்லது நீங்கள் ஒரு உப்பு தண்ணி 1 லிட்டர் எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா வாமிட் வந்துடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உப்பு தண்ணி யார் குடித்தாலும் அதெல்லாம் இந்த சாணி கரைச்சலை ஊற்றுவாங்க. விஷத்தை சாப்பிட்டாங்கன்னா சாணி கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க, வாமிட்டாக வந்துடும். அப்போ யார் உப்பு தண்ணி குடித்தாலும் வாமிட் வரும், இல்லையா? அல்லது உப்பு தண்ணி குடித்தா டிசென்ட்ரி ஆகும். இது இயற்கையோட ஒரு விதி. இந்த வயிற்றுக்குள்ளே உப்பு அளவுக்கு அதிகமாக சேர்த்தும் போது அது வாமிட்டிங்காக வரும், தண்ணியோட போகிறப்போங்கிறது ஒரு விதி. அது ஓஷா குடித்தாலும் போகும், அவங்க ஃப்ரெண்டு குடித்தாலும் போகும். இப்போ அவர் யோசிக்கிறார், அப்போ இந்த 4 பேர் சாப்பிட்டு நல்லா தூங்குறான், எனக்கு மட்டும்தான் இந்த வாமிட் வருது. அப்போது இது இயற்கைக்கான ஒரு கண்டிஷனாக இருந்திருந்ததுன்னா எல்லாருக்கும் வாமிட் வந்திருக்கணும், ஆனால் வரல. அப்போ என்ன அப்படின்னு அவர் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாருன்னா, இரவில் சாப்பிட்றது என்பது தவறு அல்ல மீன்ஸ் இயற்கையினுடைய விதி அல்ல. பட் அவர் சின்ன வயசுலேருந்து அப்படி பதிவு பண்ணி வந்ததால் இப்போ அவர் 6 மணிக்கு மேலே சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே அந்த மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. மைண்டில் ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காருல, 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்ட உடனேயும் அந்த உடல் ரியாக்ட் பண்ணுறக்கு ஆரம்பிக்குது. அதை வாமிட்டாக வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்கள். ஒரு சின்ன கண்டிஷன், 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு கண்டிஷன் அவரோட உடம்பில் டோட்டல் சேஞ்சை ஏற்படுத்தி வாமிட்டை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இது நேச்சரோட கண்டிஷன் அல்ல. இயற்கைக்கு சில கண்டிஷன் இருக்குது. நெருப்பில் கை வச்சா சுடும், யார் தொட்டாலும் சுடும், சரிதானுங்களா? பசிக்காமல் சாப்பிட்டா நோய் வரும், யார் சாப்பிட்டாலும் நோய் வரும். இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற கண்டிஷன்ஸ். பட் நாம் சைக்கலாஜிக்கலாக மனோரீதியாக நாம் கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பல விஷயங்கள். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் நிறைய விஷயங்களை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிண்ணா, ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஒரு ட்ரெஸ் கோடுனா அது இப்படி தான் இருக்கணும். இது எல்லாமே கண்டிஷன்ஸ் தான். ஃபுட்டு இதைத்தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும், நம்ம பேச்சு இப்படி தான் இருக்கணும், சரிதானுங்களா? நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. அப்போ ஓஷோ ரியலைஸ் பண்ணுறாரு, அப்போ இதுக்கும் நேச்சருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த கண்டிஷனை உடைக்கணும், சரிதானுங்களா? கண்டிஷனை நம்ம என்ன பண்ணணும், உடைச்சிட்டோம் அப்படின்னா இயற்கையான வாழ்க்கை நமக்கு சரியாக போகும். அப்போ இந்த கண்டிஷன் தான் நமக்கு நிறையா பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லி ஓஷோவோட மேக்ஸிமம் டெக்னிக்ஸ் இந்த கண்டிஷனை உடைக்கிறதா தான் இருக்கும், சரிங்களா? அதுதான் இந்த டான்ஸ் ஆடுறது, சிரிக்கிறது, அழுகிறது, ஜிப்ரிஸ் வளர்றது எல்லாம். இது நம்ம ஒரு கண்டிஷன்லேருந்து நம்மளை மீட் எடுத்து கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயம். இது அவேர்னஸுக்கு இதுதான் பேஸ், சரிதாங்களா? இப்போ நம்ம எல்லோரும் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். நம்ம எல்லாருமே ஒரு ரோபோ மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் இது நான் சொல்கிறேன், இது நீங்கள் சிந்தனை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள்.
சரிங்களா? நம்ம எல்லோருமே ஒரு ரோபோ போல். சரி, இப்போ எந்திரன் படத்தில் அந்த ரோபோ வந்து ரஜினி ஹீரோ வந்து டிசைன் பண்ணியிருப்பார். அப்போ அந்த ரோபோ நல்லதெல்லாம் பண்ணும். அந்த நெருப்பில் போய் அவங்கள காப்பாற்றிட்டு வரும். சரிதானுங்களா? அப்படி நிறைய விஷயம் அந்த கன்சீவான லேடிக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படியெல்லாம் நிறைய பண்ணும். ஏன்னா அவர் கொடுத்து வச்சிருக்கிற கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. சரிதானுங்களா? இதே அந்த ரோபோவுக்குள்ளே அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவார், அந்த ப்ளூ சிப்பை எடுத்துகிட்டு ரெட் சிப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் ராங்காக நிறையா கண்டிஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பார். அது போய் என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும், அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்படி நம்மளோட கருமையத்தில் நம்ம நிறைய கண்டிஷன்ஸை வந்து என்ன பண்ணி வச்சிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்பாடு எதனோட பேஸில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் பேஸில் தான் எடுக்கிறோம். உதாரணத்திற்கு நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க நான்வெஜ் சமைச்சு கொண்டாந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க, அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. சரிங்களா? ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு சிலர் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. சரியா? எடுப்போமா இல்லையா? சரி, இந்த முடிவு எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எதனுடைய அடிப்படையில் இருக்குது? ஒன்று, இதை சாப்பிட்டா நல்லது 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 என்று நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த சொசைட்டி சொல்லியிருக்கோம், நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, புரோட்டீன் இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது. சரிதானா? இந்த மைண்ட் இருக்கிறதால நாம் இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு சிலர் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கும் இதே தான் காரணம். இதை சாப்பிட்றது நல்லதில்லை, சரிதானா, இதை சாப்பிட்டா உடம்புல நோய் வரும், இது உயிரை கொலை பண்ணி சாப்பிட்றது, இதை சாப்பிட்டா பாவம் பிடிச்சிக்கும். இப்படி பல்வேறு கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விதைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது நாம் வந்து எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கொடுத்தா இதை செய்கிறது, இந்த செயல்பாடு, ஒருத்தர் வாங்கி அதை சாப்பிட்றாரு, ஒருத்தர் அதை வேண்டான்னு சொல்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன? நம்மளுடைய செயல்கள் தானே இல்லையா? நம்மளுடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், நம்ம செயல்கள் தானே வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை எதனோட பேஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பல கண்டிஷன்ஸுக்கு நாம் வந்து ஆள்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்மளை வந்து இந்த வாழ்க்கையை செயல்படுத்துது. சரிங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் வந்து நாம் இப்போ மன்றத்துக்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் பயிற்சி நிலைக்கு வந்துட்டுருக்குறோம். இப்போ இதற்கு முன்னாடி நம்ம கோவில்களுக்கு நிறைய போயிட்டுருப்போம். இப்போவும் நீங்கள் போயிட்டுருப்பீங்க, பட் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பாருங்களேன். பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானுங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம சாமி வந்து கோவிலில் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து கண்டிஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? கோவிலுக்கு போனால் தான் நல்லது, அங்கே போய் சாமிகிட்ட பிரார்த்தனை செஞ்சால் தான் நடக்கும், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரெகுலராக கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்மக்கிட்ட அதிகமான, எந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலாம், நிறைய கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். அப்புறம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மகரிஷி ஒரு தெளிவை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. என்னென்னு? தெய்வம் என்பது சிலையில் மட்டும் இல்லை, அது ஒரு உருவ வழிபாடு, அது ஒரு அடிப்படை நிலை, நல்லது தான். பட் உண்மையான தெய்வம் என்பது எங்கே இருக்குதுன்னா எங்கும் இருக்கிறது, அது இல்லாத இடமே இல்லை. அது சர்வ வல்லமை கொண்டது, எல்லையற்றது. இந்த பெருவெளிதான் தெய்வமாக இருக்கிறது. அது உனக்குள்ளும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சரிங்களா? இப்படி வரும்போது நீங்கள் கோவிலுக்கு செல்வது என்பது கொஞ்சம் குறையும். சரிங்களா? இது நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். அப்போ நம்ம எதனுடைய அடிப்படையில் கோயிலுக்கு நிறையா போனோம், அங்கே போனால் நல்லது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேஸ்டில் நம்ம போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இல்லை இறைவன் எங்கும் இருக்கிறான் அப்படின்னு ஒரு புரிதல் வரும்போது அங்கே செல்வது எதுக்கு, டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, அதுக்குன்னு போக வேண்டான்னு இல்லை, நாமளும் போகிறோம். சரிதானுங்களா? கோயிலுக்கு எப்போயாவது போகிறோம், போனால் நல்லா மெடிடேஷன் பண்ணுறோம். சரிதானா?
அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றோம். ஆனால் ரொம்ப அடித்து பிடிச்சி டெய்லியும் கோயில், வெள்ளிக்கிழமை இந்த கோயில், வியாழக்கிழமை அந்த கோயில், சனிக்கிழமை அந்த கோயில், இப்படி நம்ம மாற்றி மாற்றி ஒன்றும் கோயிலுக்குள்ளே போய் சிரமப்படுறதில்ல. வெகு நீண்ட தூரங்களில் பொருள் செலவு பண்ணிட்டு, நேரத்தை நிறைய செலவு பண்ணிட்டு, ஒரு பரிகாரங்கிற பேரில் இப்படியெல்லாம் நம்ம போகிறதுங்கிறது குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இப்போ அதில் ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறோம். பட் இந்த தெளிவுக்கு வந்ததே உண்மையாலுமே தெளிவுக்கு வந்து தான் இதை நம்ம பண்ணுறோமா, அல்லது இதுவும் ஒரு கண்டிஷன் பேஸில் பண்ணுறோமா? சரிங்களா? எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத ஆசிரியர்கள் சொல்லி நீங்கள் கேட்டு அதை நம்பி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போ அது நம்பி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கண்டிஷன் தான். இல்லை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்பினேன் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லதுன்னு. பட் நம்பினதுக்கப்புறம் என்னோடய உடம்புலையே சேஞ்ச் தெரிஞ்சுது, எனக்கு இருக்கிற பிரச்சனை வழிகள் எல்லாம் குணமாச்சு. அப்போ எனக்கு அதை நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க சொன்னது சரிதான் நம்ம என்ன பண்ணிட்டேன், உறுதி பண்ணிட்டேன். இப்போ நான் அதையே ரியலைஸ் பண்ணி செய்கிறேன். சரிங்களா? இப்படி நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நம்ம லைஃப் முழுக்க நம்ம எப்படி பேஸில் வேலை செய்கிறோம்னா கண்டிஷன் பேஸ்டில் வேலை செய்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், சரிதானுங்களா? இந்த ஞானத்தை பெறுவதற்கு அன்கண்டிஷன் அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு தகுதி. சரிதானுங்களா? அன்கண்டிஷனல் ஒரு நிலைப்பாடு இருந்தால் தான் நாம் ஞானத்தை அடைய முடியும். நீங்கள் எங்கே ஒரு கண்டிஷன் போட்டிங்கனாலும் அங்கே விருப்பு வெறுப்பு என்ற ஒன்று வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன்ல, அந்த கண்டிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ ஹிந்து தான் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன் போட்டால் கிறிஸ்டியானிட்டி மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விருப்பு எங்கே வருதோ அது கூட வெறுப்பும் ஒட்டி தான் வரும். இதை நீங்கள் புரியணும். சரிதாங்க? விருப்பு என்று ஒன்று வந்தால் நிச்சயமாக வெறுப்பு என்று ஒன்று தொற்றிக்கொண்டு தான் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ நாம் இதுதான் நான், இப்படி தான் நானுன்னு நம்ம பர்டிகுலராக நிறைய கண்டிஷனுக்குள்ளே சிக்கி இருக்கிறதால நம்ம பலவற்றை தப்பாக பார்க்கறக்கு ஆரம்பிக்கிறோம். அவேர்னஸ் இல்லாமல். சரிங்களா? இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம என்னென்ன செயல்களெல்லாம் கண்டிஷன் பேஸ்டில் செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்முடைய செயல்களை எல்லாம் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுறோம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ஜாதகத்தை தூக்கிட்டு நேராக போயிடுறோம். சரிங்களா? இது எப்பயாவது ஒரு மேரேஜ் பண்ணுறோம், ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஏதாவது பெரிய அளவில் ஏதாவது பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப போகிறது கூட ஒரு ஓகே. சரிங்களா? அப்போவுமே அது எது மாதிரி பார்த்துக்கணும்னா, இப்போ குழந்தை கன்சீவாக இருக்காங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குறோம், குழந்தையோட உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போ குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரி அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே இயற்கையாக என்ன நம்ம பண்ணலாம், இல்லை அது கம்மியாக இருந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். அதுக்கு நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கி அப்படியே சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. பட்டு அது ஒரு ஸ்கேனுங்கிறது ஒரு ஆப்ஷன். ஏன்னா நீ கைகால் இல்லாமல் கூட குழந்தை பிறக்குது. சரியா? அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறதுக்கு ஸ்கேனை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது அறிவுள்ள ஒரு செயல் தான். பட் அதுக்குன்னு மாதம் போய் எடுக்கிறது, 5 நாளைக்கு ஒரு டைம் போய் ஸ்கேன் எடுக்கிறது, இதெல்லாம் தேவையான்ங்கிறது நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிங்க? அந்த காலத்தில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிதானா? உள்ள குழந்தை எப்படி இருக்குது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ இந்த காலத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அது குறிப்பிட்ட காலத்தில் உடல் உறுப்புகள் அங்கங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி தான் ஜோதிடம் அப்படிங்கிறது இருந்தால் போதுமானது. இன்னும் உலகத்தில் எத்தனையோ பேர் ஜோதிடம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் வாழலையா? சரிதானுங்களா? சரி, இப்போ நம்ம ஜோதிடம் எதுக்கு எடுத்தாலும் ஜோதிடம் இதெல்லாம் என்ன, நம்ம கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, உடனே ஜோசிகார்ட்டுப்போ, அவர் ஒரு பரிகாரம் சொல்வார், அது செய்ய உடனே அது சரியாயிரும். அப்படி சரியாயிருமா? சிலது சரியாகலாம், சிலது சரியாகாமல் போகலாம். இதெல்லாம் எதனோட பேஸில் அப்படின்னா கண்டிஷன் பேஸில் தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு செயலையுமே நாம்
நமக்கு யாரோ ஒருத்தவங்க சில கண்டிஷன்ஸை நம்மக்கிட்ட போட்டு விதைச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன் பேஸ்டில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம விழிப்பு நிலையில் இயங்கவில்லை. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்டு. நம்ம எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கோன்னு தெரியல. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சா காஃபி குடித்தாதான் நான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்குறோம். சரி, உண்மையாலுமே காஃபி குடித்தாதான் வேலை செய்ய முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே காஃபி குடித்தாதான் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாம் ஒரு பழக்கத்தினாலோ அல்லது நம்மக்கிட்ட காஃபி கொடுக்கப்பட்டு சரி பழக்கத்துலேயும் அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு வந்திருக்கும். இன்னும் பல காரணங்கள், சரிங்களா, காஃபி குடித்தா நல்லது அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வச்சுருப்பான். கேன்சர் குணமாகுதும்மா, க்ரீன் டீ குடித்தா நல்லதும்மா. சரிதானுங்களா? நமக்கு தான் மெசேஜ் அறிவு தான் குப்பை மாதிரி வருதே. அப்போ நம்மளோட செயல் காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் காஃபி குடிக்கிறேன்னு ஒரு பழக்கம் இருக்குது. இது உண்மையாலுமே தேவையினுடைய அடிப்படையில் குடிக்கிறேன்னா கண்டிஷனோட அடிப்படையில் குடிக்கிறேன்னா? காலையில் எழுந்திரிச்சா காஃபி குடித்தா நல்லதுன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை சரிதானுங்களா? அது குடித்தாதான் நடக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு செயலை என்கிட்ட உற்பத்தி பண்ணுது. அப்போ உண்மையாலுமே நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்களா? உங்களிடம் இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. கேள்வி புரிஞ்சுதா? எனக்கு இப்போ என்ன தேவை? அதாவது இப்போ எனக்கு மணி இப்போ எத்தனை 1:30 ஆச்சு. இப்போ எனக்கு பசிக்குது, சரிங்களா? இப்போ நான் போய் சாப்பிட்றேன். பசி எடுக்குது, நான் போய் சாப்பிட்றேன். இன்னும் ஒரு சிலருக்கு பசி எடுக்கலை, பசியே எடுக்கலை, ஆனால் மணி 1:30 ஆச்சு அப்படின்னு போய் சாப்பிட்றோம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? பழக்கத்தால் நான் 1:30 மணிக்கு சாப்பிடணும்னு கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால் 1:30 மணிக்கு நான் போய் சாப்பிட்றேன். இது நல்லதா? இது ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அப்போ உண்மையாலுமே நான் எப்படி சாப்பிடணும்? பசி எடுத்து நான் போய் அங்கே சாப்பிடணும் இல்லையா? அதானே சுய விழிப்பிலிருந்து அதை நான் சாப்பிடணும். சரி, அதே மாதிரி என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட நான் நிறையா கண்டிஷன் பண்ணியிருக்கேன். காலையில் இதை சாப்பிடணும், மதியம் இதை சாப்பிடணும், மாலை இதை சாப்பிடணும். சரிதானுங்களா? அதாவது இன்ஃபர்மேஷன் தான் கண்டிஷன்ஸாக மாறுது. பட் இந்த கண்டிஷன் பேஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் விழிப்போடு நம்ம அதை அணுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்க, விழிப்போடு அதை அணுகிறதுக்கு நான் சொல்கிறேன். அந்த நம்மளோட கண்டிஷன்ஸில் இயற்கை விதிக்கான கண்டிஷன்ஸும் சிலது இருக்கும், இயற்கை விதியில்லாத கண்டிஷன்ஸும் சிலது இருக்கும். இயற்கை விதியோடு இருக்கிற கண்டிஷன்ஸ் நல்லது. சரிதானே? இப்போ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா நல்லது அப்படிங்கிறது ஒரு இயற்கையில் இருக்கிற ஒரு விதி, இயற்கையோட கண்டிஷன். இப்போ இயற்கையோட கண்டிஷனோட ஒத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது தப்பில்லை. ஆனால் ஹிந்து கோயிலுக்கு போனால் தான் நல்லதுன்னு இயற்கையில் ஒரு கண்டிஷன் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்களா? கிறிஸ்துவ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்குதா? அப்படி கிடையாது. இது மனிதனாக உருவாக்கி கொண்ட கண்டிஷன்ஸ். அப்போ நம்ம வாழ்க்கை பெரும்பாலும் நாம் மற்றவங்ககிட்டருந்து பிரிஞ்சு 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 நிற்கிறதுக்கான நிறையா கண்டிஷன்ஸை நம்ம மனசில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுது, நம்மளை இயக்கிட்டு இருக்குதுன்னு நீங்கள் புரியணும். நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன், இது ரொம்ப ஆழமான விஷயம். நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நினச்சி பாருங்கள். பல விஷயங்கள் நம்ம அதாவது நமக்கு நாமே அடிமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம மனதில் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுருக்குறோம். அதன்படி நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுது, நடந்துகிட்ருக்கு. நம்ம உண்மையாலுமே ஒரு விடுதலை உணர்வோட ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வாழலை அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதற்காக தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசியிருக்கிறோம். நான் இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எந்தெந்த செயல்பாடுகள் நாம் செய்கிறோம், அதை எந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது எந்த ஒரு கண்டிஷனுடைய அடிப்படையில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இதுக்கு எடுங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்து அதைய
சிந்திக்கும்போது இப்போ நான் எந்தெந்த இடத்துல நான் வந்து கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறேன், எதுக்கெல்லாம் நான் வந்து அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். அப்போது இந்த கண்டிஷன்ஸுக்கு கீழே நம்ம அடிமையாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது தான் சரி, இதிலிருந்து விடுபட்டு நான் உண்மையை நோக்கி விழிப்புணர்வோட உண்மையான தேவை என்ன, இயற்கையினுடைய விதி என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையை திருப்ப முடியும். சரிங்களா? இது ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனை. நீங்கள் இதைய சிந்தனைக்கு எடுத்து 1க்கு 2 முறை கேட்டு, என் வாழ்க்கை உண்மையாலுமே சுதந்திரமாக இருக்குதா, இல்லை ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா, நான் வந்து ஒரு ரோபோ மாதிரி, ரோபோ எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கப்படுதோ அந்த மாதிரி என்னை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாரையுமே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் நம்ம குழந்தைகளையும் ப்ரோக்ராம் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது அந்த ப்ரோக்ராமில் நல்ல ப்ரோக்ராமும் இருக்கும், தேவையில்லாத ப்ரோக்ராமும் இருக்கும். சரிங்களா? அப்போ அதில் நல்ல ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ப்ரோக்ராமை ரீப்ரோக்ராம் பண்ணி சரியான விஷயமாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம முழுமை நோக்கி அழைத்து செல்லும். அப்போ இது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து இந்த சிந்தனையை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு.